ஒன்றுமே இல்லை. இந்த சமுதாய போர்வையில் தென் மாவட்டங்களில் இருக்காரு. விஜயாவது 1% ஓட்டாவது வாங்கணும்னு சேலஞ்ச் பண்ணுறான். இவங்க அது கூட வாங்க மாட்டாங்க. பரபரப்பாக அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பிரமாதமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவர் எடப்பாடி ஊர் புறா இப்போதான் புறநகர் பகுதியெல்லாம் சுற்றுறாரு. கூட்டத்தெல்லாம் நல்ல கூட்டத்தை கூட்டுறாங்க. கட்சிக்காரங்க வேறு வழி கிடையாது, கூட்டித்தான் ஆகணும். அவரும் அவருடைய பாடி லாங்குவேஜில் பேசி அவர் பாணி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்பு பண்ணி அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாம்பழம் அழிவு போன மாம்பழத்தை வச்சுக்கிட்டு அவர் அந்த பக்கம். டிடிவி தினகரன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், நாங்கள் எங்கள் பங்காளி சண்டைலாம் முடிஞ்சு போச்சுன்றான். ஒரு நாள் நாங்கள் ஒன்றா தான் தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணுவோன்றான். இன்னைக்கு என்னடா கேட்டால், நான் அமித்ஷா கூட்டணியில் தான் இருக்கேன், அதிமுக கூட்டணியில் இல்லை. அதிமுகவும் அமித்ஷாவும் பிஜேபி கூட்டணி தான் அவங்க. நான் பிஜேபி கூட்டணியில் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறேன். அப்படி என்னமோ தெரியல, பைத்தியம் முடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் டிடிவிக்கு. அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ஓட்டுக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த சமுதாய போர்வையில் தென் மாவட்டங்களில் இருக்காரு. அதையும் ஓபிஎஸ் டிஎம்கேக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. டிஎம்கேல இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓபிஎஸ். அதில் ஒன்றும் அப்போ ஜாதி ஓட்டெல்லாம் ஆதரவுனாலே ஜாதி ஓட்டெல்லாம் சூரியனுக்கு தான். அம்மா சசிகலா இன்னுமோ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான். இன்னமும் அது ஒரு நாம் தமிழர் கூட்டணியோட போனாலும் கேவலப்படுது. இவங்களாம் ஒன்றுமே கிடையாது, சீன் போட்டுன்னு இருக்காங்க. ஆமாம், 1% ஓட்டு கூட விஜயாவது 1% ஓட்டாவது வாங்கணும்னு சேலஞ்ச் பண்ணுறான். இவங்க அது கூட வாங்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே களம் பறக்குது. ஆமாம், ஒவ்வொரு பகுதியாக 10 மகளிர் டோர் கேன்வாசிங் பாகம் மாதிரியா ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. உதயநிதி அந்த பக்கம் மாநாடாக போட்டுன்னு இருக்காங்க. தளபதி ஒரு பக்கம் அரசின் திட்டங்களாக திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அறிவாலய வட்டாரம் கூட்டணிகளை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அணியணியாக வேலை செய்கிறாங்க. திமுக பிஷ்டா அணியணியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அடித்தட்டிலிருந்து மேல்தட்டு வரைக்கும் திமுக களப்பணியில் இறங்கி வேகமாக போயிட்டு இருக்காங்க. இவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க, நெருக்கத்தில் நம்ம இடியை விட்டலாம், தேர்தல் பார்ட்னர் நம்ம கையில் இருக்காரு, ஐடி நம்ம கையில் இருக்காரு, சிபிஐ நம்ம கையில் இருக்கு, விட்டுருவட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார். இந்திரன் துப்பாக்கி மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு கன்னுங்களை ரெடி பண்ணிட்டாங்க. மிஸ்ஸால போ 1 வருஷம் இருந்துட்டு வந்தவனுக்கு இந்த கேஸு அது இதெல்லாம் ஜுஜிபி இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீ ஃபைல் பண்ணி நீ நடக்கலை கொண்டிருந்தா ஊழல் பொறுப்படுத்தா பரவாயில்ல. இப்படி தேர்தல் நேரத்தில் ஊழல் அப்படின்னு சொல்கிறேன். வாங்க, எந்த ஊழலாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வந்து தான் ஆகணும். வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க கோர்ட்டெல்லாம் சந்திக்கிறதுக்கு வல்லுநர் டீம், டிஎம்கேல உள்ள வல்லுநர் டீம் சாதாரண டீம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறாங்க. பரபரப்பாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு தேர்தல் களம் பணிகள். களத்தில் கதாநாயகனா இன்னைக்கு சூரியன் தான் இருக்கான். மீது இருக்கிறவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணி சேர்ந்து எந்தெந்த தொகுதின்னு பிரித்து நிற்க சொல்லதான் ஏடிஎம்கேனுடைய நிலப்பாடு என்னன்னு தெரியும். நயினார் நாகேந்திரனுடைய நிலப்பாடு என்னன்னு தெரியும். இப்போ தலைவாய் சுந்தரம் ஆரம்பிச்சிட்டார். கன்னியாகுமரியில் 4 தொகுதியும் கேட்குறாங்க பிஜேபின்ட்டு. அதனால
ஏதோ ஒன்று நடக்கட்டும். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.